தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. மார்கழி மாதம், இந்த மாதத்தில் நம்ம ராசிக்காரர்கள்லாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கிட்டால் நன்மைகள் நடக்கும். மார்கழி ஒரு நல்ல மாதம், தனுர் மாதம்னு பேர். சூரிய பகவான் தனுசு ராசியில் பிரவேசம் செய்கிறார். குருவுடைய மாதம், இந்த குரு உபதேசங்கள் கிடைக்கக்கூடிய மாதம், தேவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மாதம். அப்போ குரு உபதேசம் கிடைக்க போகுது, தேவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. நாம் இப்போ என்ன பண்ணணும், ரொம்ப டிசிப்ளினாக நடந்துக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இச்சைகளை வெளியில் சொல்லக்கூடாது. இந்த மாதத்தில் நிறைய இச்சைகள், ஆசைகள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆள் இப்படிப்பட்டவரா, என் பொண்டாட்டி இப்படியா, என் புருஷன் இப்படியா, என் பிள்ளை இப்படியா, எங்கள் அப்பா அம்மா இப்படியா, என் தாத்தா பாட்டி இப்படியா, அப்படி இந்த இப்படியாங்கிற அந்த இப்படியா கண்டுபிடிக்கக்கூடிய நேரம். ஸோ அதனால் நம்மளை பற்றி நமக்குன்னு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கும், ஏதாவது ஒரு நம்மளுடைய குணம் ஒன்று இருக்கும். அதை யாருக்கும் காட்டி கொடுத்துடக்கூடாது. நாம் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை காட்டி கொடுத்துட்டோம் நமக்கு சிரமம். அப்புறம் நம்மளையெல்லாம் தப்பான தலைவிதி எழுதிடுவாங்க. அப்போ இந்த 3 ராசிக்காரர்கள் இந்த மார்கழி மாதத்தில் நல்லதை விதைக்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செயல்படுத்த வேண்டும். இது நடத்தினால் நல்லது நடக்கும். எஸ், முதல்ல துளாராசி. துளாராசிக்கு பொருள் வரவு அதிகரிக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக துணி சம்மந்தப்பட்ட ஆபரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் விஸ்தாரம் பண்ணி, வீட்டை சுத்தம் பண்ணி, வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள், கிச்சன்லேருந்து பாத்ரூம்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு புது வருகை ஏற்பட போகுது. ஸோ பொருள் வரவு அதிகரிக்கும். கிரெடிட் கார்டு கொஞ்சம் அதிகமாக கிழியும். பணம் கடன் கொஞ்சம் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும், பார்த்துருங்க. நன்மைகள் அதிகரிக்கும், நல்ல பேர் எடுப்பீங்க. நிறைய பேர் நல்லது சொல்லுவாங்க, நல்ல பேர் எடுப்பீங்க, நல்ல குணம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ ஒரு ஸ்மார்ட்டாக சில திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதத்தில் வளம் வர போகிறீங்க. உங்களுக்கு சூரிய பகவான் 3வது இடத்துல இருக்கிறார், ராசிக்கு 3ல். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு முப்பெரும் யோகம் உண்டாகும். என்றைக்குமே சில பேருக்கு ஒரு யோகம் கிடைக்கும், 3 யோகம் கிடைக்காது. உங்களுக்கு இப்போ 3 யோகம் கிடைக்கும். முப்போகம் விளையும்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது மாதிரி எந்த டைமும் விளைச்சல் தான் இந்த மாதம். நல்ல விளைச்சல், நல்ல அறுவடை பண்ணலாம், பணம் அறுவடை பண்ணலாம், புகழ் அறுவடை பண்ணலாம், பாசத்தை அறுவடை பண்ணலாம். நீங்கள் பேசுகிறத எல்லோரும் ஏற்றுப்பாங்க, அவாய்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பெஸ்ட்டு மந்த் 100% நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தில் நல்லதை மட்டும் யோசிங்க, கெட்டதே வந்தால் கூட வெளியில் காட்டிடாதீங்க. நான் அப்படிலாம் பேசினதே இல்லையே, சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஏதாவது வாயை என்றைக்காவது விட்டுருப்போம், அதை இன்றைக்கி எடுத்துன்னு வந்து பேசுவான், நீ அன்னைக்கு அப்படி பேசினாயே அப்படின்னுவான். அதெல்லாம் தம்பி, அது அன்றைக்கி பேசியிருக்கலாம், தெரியாமல் கூட பேசியிருப்பேன், ஆனால் தெரிஞ்சு சத்தியமாக பேச மாட்டேன் தம்பி. அது ஒன்றை பேசுவேன்னா உன்னை நான் எவ்வளோ தூரம் உயர்த்தி நினைக்கிறேன் தெரியுமா, அப்படி வார்த்தையால் மடக்குங்க. ஆமாம், கோபத்தோடு ஒருத்தன் உங்கள்கிட்ட பேசினா கூட உன் கோபமே எனக்கு அழகாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லுங்கள். அதுவும் லேடிஸ் ஜென்ஸுக்கிட்ட பேசும்போது, ஜென்ஸுக்கிட்ட லேடிஸ் பேசும்போது, எதிர்பாலினர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்த்தை விளையாட்டுகளை விளையாடுங்க. வார்த்தை விளையாட்டு அப்படின்னு நான் மடக்கி பேசுகிறது, ஆத்திரப்படுற மாதிரி பேசக்கூடாது. அவங்கள பாராட்டணும், இன்முகத்தை காட்டணும். அப்போ தான் சண்டை பிரச்சனைகளை குறைச்சி நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும். இந்த துளாராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள், சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிற பழக்கம் ஏற்பட்டுடும். திருப்புன்னு நிறைய ஆன்மீக பணிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க, நிறைய பர்ச்சேசிங்லாம் பண்ணுவீங்க, நல்ல பலம் கிடைக்க போகுது, வருமானம் உயரப்போகிறது. அடுத்து விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு 2வது வீட்டில் போய் சூரிய பகவான். ஏற்கனவே நமக்கு இந்த கௌரவ பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். யாராவது எதுவும் சொல்லிடக்கூடாது, எதுவும் நம்மளை கண்டுக்கக்கூடாது, எதுவும் நம்மளை காட்டி கொடுத்துடக்கூடாது. எல்லாத்துலேயும் ரொம்ப சீக்கிரட்டு போட்டு 10 லாக் போட்டு வச்சுருப்போம் ஃபோன்லலாம். நம்ம பணத்தை வச்சா கூட 4 இடம் தெரியாமல் 5வது இடத்துல இந்த பூதங்கள் வச்சுருக்கிற மாதிரி காப்போம். இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தன் தெரிஞ்சிருமோ, நம்ம ஸ்பெஷல் நியூஸ் தெரிஞ்சிருமோ, நம்ம பணம் வச்சுருக்கிற இடம் தெரிஞ்சிருமோ, நம்ம செல்ஃபோனில் இருக்கிற மேட்ரு தெரிஞ்சிருமோ, இப்படிலாம் பயம் வந்துடும்.
ஸோ விருச்சக ராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருங்க இந்த மாதத்தில், ரொம்ப உஷாராக இருங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிடிக்காத விஷயங்கள் செய்கிறவங்க இருப்பீங்க. இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த பொம்பளை பிள்ளைகளோட பேசுகிறது, ஆம்பளை பிள்ளைகளோட பேசுகிறது, குடும்பத்துக்கு ஒத்து வராமல், குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒத்து வராத விஷயங்களை செய்கிறது, இதையெல்லாம் இந்த மாதம் தூக்கி எறிஞ்சிருங்க. இல்லைன்னா சப்பாத்தியாக வந்து மாட்டிப்பீங்க, அல்வா மாதிரி வந்து மாட்டிப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மேலே இருக்க ஒரு கேரியர், உங்கள் கேரியரில் ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி ஆகிடும். ப்ளீஸ், அதனால் வந்து தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. ரொம்ப அம்சமாக இருக்கிற இடம் தெரியாமல் இந்த மாதம் இருங்க. மனக்கவலை போட்டு பிச்சு எடுக்கும் இந்த மாதத்தில். ஏன் கவலை ஏற்படுது? ஓப்பனாக நம்ம இல்லை, எதையோ மறைக்க தோணுது, யாரையோ சாட்டிஸ்ஃபைட் பண்ண தோணுது, நம்ம நினச்சது நடக்க மாட்டேங்குது, ஒரு பணத்தை கிடைக்க மாட்டேங்குது, அதனால் மனக்கவலை வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரீயாக விடணும் இந்த மாதத்தில். எவனை சாட்டிஸ்ஃபை பண்ணி என்ன பண்ண போகிறோம்? யாரை திருப்திப்படுத்தி என்ன பண்ண போகிறோம்? எதை அடைஞ்சு என்ன பண்ண போகிறோம்? நமக்கு எதுவுமே வேண்டாம். படம் பார்க்கணுமா? உட்காந்து டிவியை நல்லா பார்ப்போம். எங்கேயா வாக்கிங் போகணுமா? நல்லா வாக்கிங் போவோம். வேலை பார்க்க போமா? வேலை பார்த்துட்டே இருப்போம். சாப்பிட்றோமா? நல்லா சாப்பிட்றோம். இந்த மாதத்தில் ரகசியமே கிடையாது. ஓப்பனாக விருச்சக ராசி இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. உங்களுக்கு மனக்கவலையே இருக்காது, துன்பமே வராது. ஆனால் நீங்கள் ரகசியங்களை காப்பாற்ற பூட்டி வைக்க பிரச்சனை உண்டாகும். எப்போ எறும்பு வருதுங்க? இனிப்பு இருக்கிற இடத்துல எறும்பு வருது. எப்போ திருட வரான்? பணம் இருக்கிற இடத்துல, பூட்டி வைக்கிற இடத்துல திருட வரான். ஒன்றுமே இல்லைடா, என்ன பண்ணுறது? அப்படி இருந்துட்டோம்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஒன்று இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் இல்லைன்னு வெளியில் சொல்லுங்கள். ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இந்த மாதத்தில் உண்டு பண்ணாதீங்க. அதனால் தேவையில்லாத துன்பம். சில பேர் நம்மள்கிட்ட பேசி நம்ம வாயை கொடுத்து நம்மளே மாட்ட வச்சுருவாங்க. அதனால் எல்லாத்தையும் பக்குவமாக பேசுங்க. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள், சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 35% ஜஸ்ட்டு பாஸில் நிற்கிது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து எதுவும் கீழெல்லாம் இறங்கலை. நம்ம அடுத்தடுத்த டவுனெல்லாம் தாண்டி நல்லா வரப்போகிறோம். இதில் கரெக்டாக பயன்படுத்தி வரணும். ஓப்பனாக இருங்க இந்த மாதம், அவ்வளவுதான், நல்லது நடக்கும். தனுசு ராசி ஜென்மத்தில் சூரிய பகவான். திடீர் உடம்பு அட்டாக் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது, மனநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, உடம்பு அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் கெட்டது தூசியை கூட கிட்ட விடக்கூடாது. அங்கே தான் கவனமாக இருக்கும். எப்படி கவனமாக இருக்கணும்? தூசி, ஒரு சின்ன தூசி கூட அது என்ன பண்ண போகுதுன்னு நினச்சிடக்கூடாது. மாஸ்க்கு போட்டுக்கணும். நம்ம வந்து ஏசி ரூமில் இருக்கணும், இல்லைன்னா ஒரு எந்த டஸ்ட்டும் இல்லாத ரூமில் இருக்கணும். புரியுது அர்த்தம்? அது மாதிரி ஏன் வழியே போய் கெட்டவங்கள்ட்ட பேசுவானே, நல்லவங்கள்ட்ட பேசுவோம். ஏன்னா இந்த மாதத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எங்கே போகிறதுனே தெரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். உடம்பை பார்த்துக்காமல் போயிடுவோம். உடம்பில் வந்து ஏதாவது இந்த கிருமிகள் நமக்கு வந்து அண்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் ஜலதோஷம், தலைவலி, உடம்பு முடங்கி போகிறது, ஜுரம் வர்றது, இதெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுத்தும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அலைச்சல்னால் டிப்ரெஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த கோடை நான் தாண்ட மாட்டேன், இந்த வார்த்தையை பேச மாட்டேன், இவங்கக்கிட்ட நான் இப்படி நடந்துப்பேன், இதுக்கு மேலே நான் யோசிக்க மாட்டேன். இதை ரொம்ப தெளிவாக எடுத்துங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளையாரை கும்பிடுங்க, டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க. 40% நன்மைகள் இந்த மாதத்தை உண்டு. மீதி இருக்கிற சதவீதங்களை போட்டு தான் நம்ம ஃபுல்ஃபில் ஆகணும். துளாராசிக்கு பெஸ்ட்டாக இருக்குது. விருச்சகம், தனுசு ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதங்களில் இது நல்ல மாதம், சந்தோஷத்தை பெருக்கிற மாதம். அது சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும்னா இருப்பதை என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு கடந்ததையோ வரக்கூடியதையோ நினச்சிக்கிட்டு விருப்பம் இல்லாமல் விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வெறுப்போடு வாழ வேண்டாம் என் பிள்ளைகளே. அபிராமி அந்தாதி படிங்க. வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி படிங்க. பௌர்ணமி அபிராமி அந்தாதி படிங்க. துளாராசி, விருச்சக ராசி, தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லா வருவீங்க. நினச்சது நடக்கும், தெய்வ அம்சம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.